நல்லது. மனமாற நம்மள ஒருத்தவங்க வந்து அகம் குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா அந்த ஆசீர்வாத சக்தியே வேற. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் நான் 2 பரிகாரம் சொல்லியிருக்கேன் இல்லையா? திருமணத்திற்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருக்கேன், திருமணத்துக்கு பின்னாடி ஒண்ணு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஜாதக கட்டத்துல வந்து எப்படி இருந்தா இது அப்பீல் ஆகும் சொல்லியிருக்கோம் இல்லையா? சரிங்க. இதுல இன்னொரு கூடுதலான தகவல் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ 8ஆம் இடத்துல ஒரு பொண்ணுக்கு பாவிகள் அமர்ந்து இருக்காங்கன்னாலும் மாங்கல்ய தோஷங்கள் வரும். அதே மாதிரி இந்த 8ஆம் பாவகாதிபதினு ஒருத்தர் இருப்பார். இப்போ நீங்க வந்து மேச லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 8ஆம் பாவாதிபதி யாரு? 7ஆம் இடம் வந்து சுக்கரன் வருவாரு, துலாம் வரும், 8ஆம் இடம் விருச்சகம் வரும் இல்லையா? அப்ப 8ஆம் இடத்து பாவாதிபதி யாரு? செவ்வா. இந்த செவ்வா 8ஆம் இடத்துலயே இருந்தாலும் பிரச்சனை. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு சார்னாலும் புரியுதா இல்லையா? கொஞ்சம் சிக்கல். இது வந்து 50% சாய்ஸ்ல இருக்கும். சரி, அடுத்தபடி என்ன சார் பண்ண போகுதுன்னா, இந்த 8ஆம் பாவகாதிபதி கூட ராகு கேதுக்கள்